ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 36, 37, 38, 39, 40 இந்த வாரங்களில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 வாரங்களில் குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்கும்? குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே எந்த வாரத்தில் நம்மளுக்கு போகும்? கர்ப்பப்பை வாய் வந்து எந்த வாரத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும்? அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த 4 வாரங்களில் கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான உடலில் அதிகமான மாற்றங்கள் வந்து ஏற்படும்? எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது டெலிவரி பெயினாக இருக்கலாம். நம்ம எந்த நேரத்தில் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்? குழந்தைக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கருவில் வளரும் குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்ப்பிணி பெண்களுக்கு மிக முக்கியமான வாரம்னா, இந்த 4 வாரங்கள தான் சொல்லணும். ஏன்னா, இந்த 4 வாரத்தில தான், அதாவது உங்களுக்கு 38வது வாரத்தில நம்மளுக்கு மேக்ஸிமம் அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து 2லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். 36வது வாரத்துக்கு மேல தான் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்களுக்கு 37லயோ, 38வது வாரத்திலயோ வந்து டெலிவரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதிகமான பெண்களுக்கு 39வது வாரத்தில தான் நம்மளுக்கு டெலிவரி நடக்கும். இந்த 4 வாரங்கள் ரொம்ப முக்கியமான வாரம். இப்போ ஒரு சில பெண்களுக்கு குழந்தையோட வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. இன்னும் எனக்கு 4 வாரத்தில டெலிவரி ஆக போகுது. அவங்கலாம் குழந்தையோட வெயிட்ட இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஒரே வாரத்திலேயோ அல்லது 20 நாள்ல நம்மளுக்கு எப்படி குழந்தையோட வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணலான்னா, டெய்லி முருங்கத்தல கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த முருங்கத்தல கஷாயம் எடுத்துக்கொள்றதுனால உங்களுக்கு குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பனிக்கூடத்தோட நீர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹீமோகுளோபினோட அளவும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த முருங்கத்தல கஷாயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கர்ப்பிணிகளோட வெயிட் வந்து ஓவர் வெயிட் ஆகாம கரெக்டான அளவு மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கத்தல கஷாயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆரஞ்சு பழம் கம்பல்சரியா எடுத்துக்கோங்க. இதை தவிர ஒரு கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை தவிர உங்களுக்கு வந்து 2 டேட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி வந்து வெறும் வயித்துல இந்த முருங்கத்தல கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கேரட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா உங்களுக்கு குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு சில பெண்களுக்கு குழந்தையோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா, அவங்க இந்த நட்ஸ் இந்த மாதிரி இதுகள வந்து தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. நார்மலா இந்த முருங்கத்தல கஷாயம் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அதிகமான இந்த வால்நட் இந்த மாதிரியான உணவுகள மட்டும் தவிர்த்துக் கொள்றது. ரொம்ப ஓவர் வெயிட் குழந்தை இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இது பண்ணலாம். இந்த 4 வாரத்தில நீங்க விளக்கெண்ணெய் குளியல் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம விளக்கெண்ணெய் ஆம்லெட் சாப்பிடலாம். நடைப்பயிற்சி செய்யலாம். பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். டக் வாக் வந்து நீங்க பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் ஈஸியா விரிவடைறதுக்கும், குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ள போறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகளுக்கு இந்த 4 வாரங்கள்ல ஃப்ராக்ஷன் கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த பிரசவ வலி வரப்போறதுக்கான வலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த இடுப்பெலும்புகள், அதாவது பின்முதுகு வலி வந்து ஏற்படும். உங்களுடைய அந்த முதுகெலும்பு வலி வந்து உங்களுக்கு அந்த மேல் முதுகுல இருந்து வலி ஆரம்பிச்சு, உங்களுக்கு கீழ் முதுகு வலி ஏற்பட்டு, அதுக்கடுத்து உங்களுடைய 2 இடுப்பு பகுதிகளும் வலி வந்து ரொம்ப அதிகமாகும். அதுக்கடுத்து வயிற்று பகுதியில வந்து அடி வயித்துல வந்து நம்மளுக்கு வலி வந்து ஏற்படும். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து உடனே நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு பெயின் வந்ததுன்னா, இன்னைக்கே டெலிவரி ஆயிடுமான்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலருக்கு 3 டேஸ் வரைக்குமே பெயின் இருக்கும். என்னோட பிரெக்னன்சி டைம்ல எனக்கு வந்து 3 டேஸ் வந்து பெயின் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த அளவு எனக்கு பெயின் இல்ல. ஒரு 1 ஹார் ஒன்ஸ் வந்து பெயின் இருந்தது. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் பெயின் இருந்தது. 3 டே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு அந்த மாதிரி பெயின் இருந்தது. ஸோ பெயினோட அளவு அதோட நேரம் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல கூட உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். இல்ல அடுத்த நாளே கூட ஒரு சிலருக்கு டெலிவரி ஆயிடும். ஒரு சிலருக்கு அன்னைக்கு ஈவினிங் கூட ஆயிடும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலியும், அதோட உங்களுக்கு லைட்டான ப்ளீடிங்கோ, வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமா ஏற்படுதுன்னா, உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து போய் செக்கப் பண்றது ரொம்பவே நல்லது. நீங்க வீட்லயே
வச்சுக்கிடாம, இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிகுறி. ஏன்னா, ஒரு சிலர் வந்து இது சூட்டு வலின்னு நெனச்சுட்டு வீட்லயே இருப்பாங்க. அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. அதுவும் உங்களுக்கு நீங்க செக்கப் பண்ற ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம், உங்களுக்கு பெயின் ரொம்ப இருக்குது, இல்ல பனிக்குட நீர் உடைஞ்சிருச்சுன்னா, உடனே பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போனா நல்லாருக்கும்னு தோணுதோ, அந்த ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த 4 வாரங்கள்ல தான் உங்களுக்கு அந்த குழந்தையோ இடுப்பெலும்புக்குள்ள போறதா இருக்கட்டும், கர்ப்பப்பை ஓப்பன் ஆகுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லயே வந்து நம்மளுக்கு சொல்லிருவாங்க. இந்த 4 வாரத்துல 38வது வாரம் வரைக்குமே குழந்தைக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டே இருக்கும். 38வது வாரத்தில தான் நம்மளுக்கு குழந்தையோட நுரையீரல் வந்து முழுசா வளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 வாரங்கள்ல எந்த மாதிரியான உணவுகள நம்ம தவிர்த்துக் கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமான கடைகள் உணவுகள் பரோட்டா, பானிபூரி இந்த மாரி ஜங்க் ஃபுட்ஸ் உணவுகள வந்து தவிர்த்துக் கொள்ளணும். மத்தபடி வீட்ல செய்ற உணவுகள வந்து தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். நைட்டு வந்து ஒரு 7 டூ 8 மணிக்குள்ளேயே எடுத்துருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா நடந்துட்டு, அதுக்கடுத்து நீங்க தூங்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த நெஞ்சு கரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்காது. அ படுக்கிறதும் அதே மாதிரி இடது பக்கம் படுங்க. அ வலது பக்கம் கம்மியான நேரமும், இடது பக்கம் வந்து அதிக நேரமும் வந்து படுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப எந்திக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கைய ஊனி எந்திக்கும் பொழுது இன்னுமே கைய ஊனி தான் எந்திக்கணும். சைட்ல உங்களுடைய இடுப்பு பகுதி, உங்களுடைய வயிற்று பகுதியிலயும் பில்லோ வச்சு தூங்குங்க. இன்னுமே ரொம்பவே நல்லது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி நம்ம பார்த்தோம்னா, வயிறு நல்லா கீழ இறங்கியிருக்கும். குழந்தையோட தலைப்பகுதி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் கீழ உட்கார்ந்து எந்திக்கும் பொழுது, நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஸோ, குழந்தையோட தலைப்பகுதி வந்து கீழ தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி ஃபீல் ஆனா சீக்கிரமே உங்களுக்கு டெலிவரி ஆக போதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சில பெண்களுக்கு இந்த 4 வாரத்தில மட்டும் அவங்களுக்கு டக்குனு ஹீமோகுளோபின் கம்மியாயிடும். அல்லது பனிக்கூடத்தோட நீர் வந்து கம்மியாயிடும். நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பூசணிக்கா, சொரக்கா, புடலங்கா, பீர்க்கங்கா இந்த மாதிரியான வெள்ளரிக்காய் இது எல்லாமே நீர்ச்சத்துள்ள காய்கறிகள். இதெல்லாம் கண்டிப்பா கடைசி 4 வாரங்கள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது இந்த கால் வீக்கங்கள்லாம் வந்து கம்மியாகும். இத தவிர நெறைய தண்ணீர் குடிங்க. முட்டை டெய்லி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பால் டெய்லி குடிங்க. அண்ட் சுகர் ஆட் பண்ணாம ஃப்ரூட்ஸ மேக்ஸிமம் கடிச்சு சாப்பிடுறதே எடுத்துக்கோங்க. அல்லது இல்ல எனக்கு பிடிக்காதுன்னு நெனைக்கிறவங்க, ஜூஸா போடுறவங்க சுகரோ, நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணாம குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 4 வாரங்கள்ல உங்களுக்கு அதிகமா அடிக்கடி யூரின் போடுற மாதிரியோ, யூரின் போடுற இடத்துல ரொம்ப பெயின் இருந்தாலோ, ரொம்ப ப்ளீடிங் ஏற்பட்டாலோ, அல்லது ரொம்ப வெள்ளைப்படுதல் நார்மலா இயல்பா ஏற்படுறத விட ரொம்ப அதிகமா ஏற்படுது. வெள்ளைப்படுதலோட ப்ளீடிங்கும் வந்து அதிகமா ஏற்படுதுன்னா, உடனே டாக்டர போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ரொம்ப ஒரு சிலருக்கு இது எதுவுமே படாம இடுப்பு வலியோ, முதுகு வலியோ ரொம்ப அதிகமா இருக்கு. வயிறு வலி என்னால தாங்கவே முடியலன்னு நெனைக்கிறவங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, இது எல்லாமே வந்து பிரசவ வலிக்கான அறிகுறிகளா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கர்ப்பிணிகளுக்கும் அந்த வலி வந்து மாறுபடும். ஒரு சிலருக்கு கொஞ்ச நேரம் வலிச்சு ஒரு 1 மணி நேரத்திலேயே கூட டெலிவரி நடந்துரலாம். ஸோ, உங்களுக்கு வந்து அந்த 37, 38வது வாரத்தில கொஞ்சம் பெயின் வந்து ஏற்பட்டாலே, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த 4 அதாவது உங்களுக்கு இந்த 35 வாரங்கள் முடிஞ்சிட்டாலே, உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்க குழந்தைக்கு தேவையான பொருட்கள், உங்க கூட யார் வராங்களோ, ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வரைக்கும் தனியா எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, எந்த நேரத்துலனாலும் நம்மளுக்கு பெயின் வரலாம். அந்த நேரத்தில நம்ம எல்லா திங்ஸையும் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ, ரெடியா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.